கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலே தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியே வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவன் நம்மை ஆஸ்வதிப்பாராக. கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல பாதுகாத்து நமக்கு நல்ல ஜீவன் சுகபலம் தந்து தேவைகளை சந்தித்து அப்படியாய் நம்மை பாதுகாத்து பராமரித்து வந்த அவருடைய கிருபைகளுக்காக இந்த காலவெளியில ஒரு விஷயம் நாம் தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கர்த்தர் நம்மை நடத்த முடியாய், நம்மோடு பேச முடியாய், நம்மை தொட முடியாய், இடைவிட முடியாய், நம்மை விடுதலையாக்க முடியாய் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சி நாளின் காலவெளிக்காய் ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல பாதுகாத்து எங்களுக்கு நல்ல ஜீவன் சுகபலம் தந்து தேவைகளை சந்தித்து இதுவரைக்கும் நடத்தி வந்த கிருபைகளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலவெளியில் எங்களோடு பேசுவீராக. உடைய வார்த்தை எங்களை உடைக்கட்டும், உருமாற்றட்டும், பரிசுத்தப்படட்டும், உயிர்ப்பிக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நம்முடைய சித்தத்தை செய்ய கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சிந்தனைகள் இருதயங்களையும் கர்த்தர் ஆட்கொள்வீராக. துதிகன மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளில் நம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயுவின் புஸ்தகம் 26 அதிகாரம் 41 வசனம். புக் ஆஃப் மேத்யூ சாப்டர் 26 verse 41. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவர் சிலுவையில் அறையதுக்கு முன்பதாக தன்னுடைய நெருங்கிய சீடர்களை கூட்டிக் கொண்டு அவர் ஜெபிக்க முடியாய் கடந்து போகும்போது அவர்கள் எல்லாரும் தூங்கிவிட்டார்கள். அதை அறிந்த ஆண்டவர் அவர்களை பலப்படுத்தும்படியான ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நம்முடைய சரீரம் பலவீனமான சரீரமாக இருந்தாலும் ஆவி உற்சாகம் உள்ளது. நாம் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய ஆவி, நம்முடைய பலவீனங்கள் ஆவியானவர் நம்மை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். பவுலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அப்படின்னா என்ன? நம்முடைய ஆவி கர்த்தருக்கு நேராய் காணப்படும் போது, கர்த்தருடைய சித்தத்தில் கடந்து இருக்கும் போது எந்த பலவீனத்தையும் நம்மளால மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவருக்கும் பலவீனம் இருக்கிறது, மரணத்தை குறித்த ஒரு போராட்டம். ஆனால் அந்த நேரத்தில் அவர் சோர்ந்து விடாதபடி ஜெபிக்கிறவராய் காணப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையில சோர்வான காரியங்கள், எண்ணங்கள், சிந்தனைகள், சூழ்நிலைகள் வரும்போது இந்த நாட்களில் நாமும் சோதனையை ஜெயிக்கிறவர்களாய் நாம் ஆவியிலே உற்சாகமாய் ஜெபிக்கிற வேளையில அந்த சோதனையில சிக்கிக்கொள்ளாதபடிக்கு அதிலிருந்து வெளியில வர காப்பாற்ற ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். ஜெபம் ஒன்று எந்த சோதனைகளிலிருந்து நம்மளை வெளியில கொண்டு வர முடியும். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். விழித்திருந்து ஜெபிக்கிறதுனா ராத்திரில தூங்க நேரத்தில் எழும்பி ஜெபிக்கிறது, அது ஒரு பொருளாய் காணப்பட்டாலும் ஆவியிலே விழிப்பாய் இருந்து ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. சோதனைக்குட்படாதபடிக்கு அல்லது சோதனையிலிருந்து தப்பி போக, சோதனையை ஜெயிக்க நாம் ஒரு 4 காரியங்களை பின்பற்றும் போது ஆண்டவர் நிச்சயமாய் விழித்திருந்து ஜெபிக்கிற ஒரு கிருபையை ஆண்டவர் நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆவியில விழிப்பா இருக்கணும். நம்ம ஜெப வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய ஆவிக்குரிய காரியங்கள்ல எல்லா விதத்துல நாம் முன்னேறி செல்ல, முற்கொண்டு போக கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. முதலாவது, எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் செய்கிறவர்களாய் நாம் காணப்படும் போது நம்முடைய ஆவியிலே ஒரு விழிப்பை ஆண்டவர் நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். சின்ன காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும் அது எங்களால் உண்டானதல்ல, அது கர்த்தருடைய இரக்கம் என்று சொல்லி அதை பெரிதாய் நினைத்து அதுக்கு ஆண்டவரை துதித்து அப்படியே மகிழ்ச்சியாய் மதித்து ஆண்டவரை ஆராதித்து உயர்த்தும் போது ஆண்டவர் அந்த விழித்திருக்கிற ஒரு இருதயத்தை நம்ம ஆண்டவர் தர வல்லவராயிருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 34:1, Psalms 34 verse 1. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், நான் சோர்ந்து போக மாட்டேன் என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்தை தாவீது இங்கே எழுதுகிறதை வாசிக்கிறோம். நல்ல நாட்கள்ல ஆண்டவரை நல்ல ஸ்தோத்தரிக்கிற ஒரு இருதயமும் அந்த விழிப்பும் தாகமும் நமக்கு வேண்டும் என்று இந்த நாட்கள் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். நல்ல நாட்கள்ல
சின்ன சின்ன காரியங்கள் ஆண்டவர் நமக்கு செய்கிற எல்லா உதவிக்கும் நம்ம நன்றி உள்ளவர்களாய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தருவீராக என்று சொல்லி நம்ம கேட்கும்போது, கஷ்ட காலங்களிலேயும் நாம் துதிக்க ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்கிறார். அப்பொழுது பிசாசு கொண்டு வருகிற பயங்கள், திகில்கள், கவலைகளை நம்முடைய விசுவாசத்தினால மேற்கொண்டு நாம் தொடர்ந்து முன்னேறி போக கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில என்ன பண்ணுமா, இருதயத்தில் அல்ல வாயில இருக்கும். அப்படின்னா என் வாயில நான் அதை என்ன பண்ணுவேன், அறிக்கை செய்வேன், நான் அதை பறைசாற்றுவேன், ஆண்டவரை உயர்த்துவேன், துதிப்பேன். மற்ற காரியங்களை குறைத்து கொண்டு ஆண்டவருடைய காரியங்களில் அதிக நாட்டத்தையும் நேரத்தையும் கவனத்தையும் செலுத்துவர்களாய் காணப்படுகிற வேளையில நம்முடைய கஷ்ட காலங்களில் நாம் முன்னேறி செல்ல ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். தாவீது ஒரு இடத்துல அப்சலோமுக்கு பயந்து அவன் தனிமையா ஏறி போகும்போது அவன் கர்த்தருக்குள் தன்னைத்தானே திடப்படுத்தி கொண்டான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட கிருபை அவனுக்கு எப்படி கிடைத்தது என்றால், ஆண்டவர் சொல்றார், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உனக்கு தருவேன் அப்படின்னா நம்ம கேட்கும் போதுதான். தாவீது வாலிபர் நாட்களையும் சரி, அவன் ராஜாவான போதும் சரி, அந்த துதி அவன் விடவே இல்லை. உயர்விலும் தாழ்விலும் ஆண்டவரை துதிக்கிறவனாய் காணப்பட்டபடினால அவனுடைய சோர்வில அவனை தேற்றக்கூடிய ஆட்கள் ஒருத்தங்க கூட இல்லை அந்த நாட்கள்ல. ஆனா அவன் கர்த்தருக்குள் தன்னைத்தானே திடப்படுத்தி கொண்டு தொடர்ந்து ஆண்டவருக்குள்ளே அவன் காணப்பட ஆண்டவர் இரக்கம் செய்தது போல இன்னைக்கு நமக்கும் ஆண்டவர், ஏன்னா இன்னைக்கு நம்ம இருக்கிற நாட்கள் ஒரு சோதனை காலங்கள்ல நம்ம வாழ்கிறோம். எந்த பக்கம் பார்த்தாலும் உலகத்துல பயங்கரமான, ஒரு பக்கம் பாவம், ஒரு பக்கம் வியாதிகள், ஒரு பக்கம் விபத்துகள், ஒரு பக்கம் மரண ஓலங்கள். இதன் மத்தியில நாம் தொடர்ந்து இவற்றில சிக்கிக் கொள்ளாதபடி நாம் வாழ வேண்டும் என்றால் விழித்திருந்து ஜெபிக்கிற ஒரு கிருபை எங்களுக்கு தருவீராக என்று சொல்லி இந்த நாட்கள்ல தனிமையாய் நம்ம உட்கார்ந்து நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் இரக்கம் செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 6:18 புக் ஆஃப் எபிசியன்ஸ் சாப்டர் 6:18. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். எபேசியர் 6:18 சொல்லுகிறது, எந்த சமயத்திலும். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில சொல்றாரு, நம்ம வாசிச்சோம், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். இத பவுல் தன்னுடைய அனுபவத்துல சொல்றாரு. எபேசு சபைக்கு எழுதும்போது, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும். இன்னைக்கு நம்ம கூகுள் மீட்ல எல்லாம் பல காரியங்களுக்காக நம்ம வேண்டுதல் விண்ணப்பங்களை நம்ம செலுத்துறோம். ஒன்னு நம்ம தேவைக்காக நம்ம ஜெபிக்கிறோம், மற்றவருடைய தேவைக்காக ஜெபிக்கிறோம். அதுல ஒரு வல்லமை இருக்கிறது. அதாவது யோபு ஒரு சிறையிருப்பில் இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, உன் சிநேகிதருக்காக நீ என்ன பண்ணு, வேண்டுதல் செய், அப்பொழுது சிறையிருப்பு என்ன பண்ணும், மாறும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அந்நிய பாஷையில அப்புறம் ஜெபிக்கிறோம், கர்த்தரை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். அது மாத்திரமல்ல, மற்றவங்களுக்காய் நம்ம வேண்டுகிற ஒரு இருதயம் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டு சின்ன பிரேயர் ரெக்வெஸ்ட் நம்ம மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போதும் நம்முடைய ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு விழிப்பை ஆண்டவர் உண்டாக்குகிறார். ஆவியில் இருக்கிற சோர்வை ஆண்டவர் மாற்றி போடுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினால ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும். நம்ம ஜெபிக்கிறது மாத்திரமில்ல, அதுக்கப்புறம் அதை கர்த்தர் செய்வார் என்ற ஒரு அசைக்க முடியாத விசுவாசம், மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். ஆண்டவருடைய நாமனா எதிர்பார்த்து கொண்டிருங்க. உங்க ஜெபத்துக்கு நிச்சயம் பதில் உண்டு. ஆண்டவருடைய நம்ம ஜெபிச்சோமே, ஒரு காரியங்களுக்காக ஜெபிச்சோமே, அது இந்த காரியங்கள் என்ன நடந்தது, என்ன ஆச்சுன்னு சொல்லி நம்ம திரும்ப ஃபாலோ பண்றவங்களாய் காணப்பட வேண்டும். அந்த ஜெப ஆவி நமக்குள்ள இருக்கும்போது நிச்சயமா நம்ம ஜெபம் பண்ணிட்டு கடமை முடிஞ்சதுன்னு இல்லாதபடி அதை குறித்த ஒரு கரிசனை ஆண்டவர் தந்து அதுல வெற்றியை நம்ம பார்க்க கர்த்தர் கிருபை செய்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது, எல்லாவற்றிலும் எப்பொழுதும் எல்லா சமயத்திலையும் சகலவிதமான வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறாங்களோ அந்த ஒவ்வொரு காரியங்களும் நம்முடைய சொந்த காரியங்களா ஆண்டவர் ஏங்கிட்ட அது குறித்த ஒரு பாரத்தை எதிர்பார்க்கிறாருன்னு சொல்லி, தேசத்துக்காக இருக்கட்டும், குடும்பத்துக்காக இருக்கட்டும், சபைக்காக இருக்கட்டும், வேற எந்த காரியங்களுக்காக இருக்கட்டும், நம்ம அதில் முற்றிலுமாய் ஆண்டவர் இந்த இடத்துல வைத்திருக்கிறார். திறப்பின் வாசல்ல நான் ஜெபிக்கலன்னா மற்ற யாரும் ஜெபிக்க முடியாது, என்னை ஜெபிக்கிறதுக்காகவே அழைத்திருக்கிறார் என்று
சொல்லி நாம் அதை மேன்மையாக எண்ணும் போது ஆண்டவர் சோதனைக்கு உட்படாதபடி, சோதனை வரும், அதுல இருந்து தப்பி போகிற போக்கை உண்டாக்குவார். சோதனையை சகிக்கிறது மாத்திரமல்ல, அதுல இருந்து அதை ஜெயிக்கிற ஒரு கிருபையை ஆண்டவர் நமக்கு தந்து, எப்படிப்பட்ட சோதனையா இருந்தாலும் சரி, பண பிரச்சனை, மன பிரச்சனை, போராட்டம், பாவங்கள், வியாதிகள், தடைகள் எதுவா இருந்தாலும் அதை மேற்கொள்ள ஆண்டவர் நமக்கு இந்த ஜெபத்திலே ஒரு வல்லமையை தருகிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம இப்படி ஜெபிக்கும் போது விசுவாசத்துல இருக்கிற அந்த உறுதித்தன்மையை தொடர்ந்து நிலைநாட்டுவர்களாய் காணப்பட வேண்டும். firmly நம்ம தொடர்ந்து அந்த விசுவாசத்துல ஆண்டவரின் ஜெபத்தை கேட்கிறாரு. சம்திங் கோயிங் டு ஹேப்பன், ஐ எம் கோயிங் டு see the result. நான் அந்த பதிலை எதிர்பார்க்கிற வரைக்கும் ஜெபிக்க விட மாட்டேன், அந்த பதிலை நிச்சயம் தருவார் என்று சொல்லி நம்ம அப்படி விதமான ஒரு உறுதித்தன்மையோடு ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு கிருபை செய்கிறார். இதுதான் விழித்திருந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம். ஏதோ ஜோமனியாச்சு கடமை முடிஞ்சிச்சு இல்லாதபடி அதை தொடர்ந்து அதை குறித்த ஒரு அக்கறையும் அதை குறித்த காரியங்களை குறித்து நாம் தொடர்ந்து விசுவாசத்தில் நிலை நிற்கும் போது ஆண்டவர் எந்த சோதனைகளிலிருந்து நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 13 வசனம். 1 Corinthians chapter 16 verse 13. விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம விழித்திருந்து ஜெபிக்கிறத குறித்து தான் நம்ம மத்தேயுல நம்ம பார்த்தோம். ஆண்டவர் தன்னுடைய சீடரை குறித்து சொல்லும் போது சொல்லுகிறார், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்க பார்க்கும்போது கொரிந்தியர் புஸ்தகத்துல பவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தை 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 13 வசனத்துல விழித்திருங்கள் அப்படின்னா விழித்திருந்து ஜெபிங்க. ஆனா அது மாத்திரமல்ல, விசுவாசத்துல என்ன பண்ணுங்க, நிலைத்திருங்கள். என்னத்தை நம்ம கேட்டோம், என்னத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதை குறித்த ஒரு தாகமும் வாஞ்சியும் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையும் நமக்குள்ள காணப்பட வேண்டும் என்றால் நிச்சயமாய் எந்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறோமோ அந்த காரியங்கள்ல சோதனையில மாட்டிக்கொள்ளாதபடி அல்லது சோதனை மேற்கொள்ளாதபடி அந்த காரியங்களை நாம் அப்படியே ஜெயிக்க முடியாமல் போகாதபடி நிலைமைகள் மாறி ஆண்டவர் ஜெயிக்க கிருபை செய்கிறார். அப்போ விசுவாசத்துல உறுதியா நிலை நிற்கணும்னா கேள்வியினால விசுவாசம் வருகிறது என்று வசனம் சொல்லுகிறது. நம்ம எந்த அளவுக்கு ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு வேதத்தை நம்பணும். வேதத்தை நம்பணும்னா வேதத்தை வாசிக்கும் போது நமக்கு நம்பிக்கையை ஆண்டவர் தருகிறார். அந்த வேதத்தை வாசிக்க கூடாதபடி உள்ள தடைகளை ஆண்டவரிடத்துல சொல்லி, மற்ற எல்லா காரியங்களுக்கும் எனக்கு சிந்தை இருக்கிறது, ஆனா வேதத்தை வாசிக்க கூடாதபடி ஒரு போராட்டம் எனக்குள்ள காணப்படுகிறது என்று சொல்லி அறிக்கை செய்யும் போது ஆண்டவர் நிச்சயமாய் வாசிக்கவும் விசுவாசிக்கவும் அதை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கேள்வியினால விசுவாசம் வரும் என்று வேதம் சொல்கிறது. அது தேவ வார்த்தையை கேட்க 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 நம்மளா படிக்கணும். டிவி நூலோ அதெல்லாம் கிடையாது. நம்ம வேதத்தை திறந்து அதை வாசிக்க 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 நமக்குள்ள ஆண்டவர் விசுவாசத்தை தந்து அந்த விழித்திருக்கிற அனுபவத்தில் தொடர்ந்து நிலை நிற்க ஆண்டவர் இறக்க செய்கிறார். நம்ம விழித்திருக்கிறதுனால நன்மையை பெற்றோம் என்கிற ஒரு பதிலை அந்த நாட்களில் எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் அருளி செய்கிறார். 1 பேதுரு 5 அதிகாரம் 9 வசனத்துல பேதுரு இந்த காரியத்தை குறித்து சொல்றாரு பாருங்க. பவுல் சொல்றாரு, தாவீது சொல்றாரு, பேதுரு இந்த காரியத்தை சொல்றாரு. 1 கொரிந்தியர் 5 அதிகாரம் 9 வசனம். 1 Peter chapter 5 verse 9. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரனிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. 1 கொரிந்தியர்ல 16, 13 நம்ம பார்க்கிறோம். விசுவாசத்துல நிலைத்திருங்கள் பவுல் சொல்றார். இதையே பேதுரு 1 பேதுரு 5 அதிகாரம் 9 வசனத்துல சொல்றாரு, விசுவாசத்துல உறுதியா இருங்கள் அப்படின்னா நிலைத்திருங்கள். விசுவாசத்துல உறுதியா இருந்து சாத்தானுக்கு அவனுக்கு என்ன பண்ணுங்க, எதிர்த்து நில்லுங்கள். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நம்ம விழித்திருக்கிற நம்ம ஏதோ கண்ணை திறந்து ஜெபிக்கிறோம், இல்ல இரவு ஜெபங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க விழித்திருந்து ஜெபிக்கிறதுனா ஆன்லைன் பிரேயர். ஓகே, இல்லைன்னு சொல்லல. ஆன்லைன் பிரேயர்ல மட்டும் ஜோம் பண்ணிட்டு வாழ்க்கையில விழிப்பு இல்லைன்னா அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கண் விழிப்பு மட்டுமல்ல, இது இருதயத்தில ஆவியிலே விழிப்பா இருக்கிற ஒரு அனுபவத்தை இங்கே தேவன் குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, விசுவாசத்துல என்ன பண்ணுங்க, உறுதியா இருங்க. எந்த காரியங்களை ஜெபிச்சிங்களோ அந்த காரியங்களை நிச்சயம் பெற்றுக்கொள்வோம் என்கிற வைராக்கியம் எப்ப நமக்கு உண்டாகும்னா வேதத்தை வாசிக்கும் போது, வேதத்தின்படி நடக்கும் போது, வேத வார்த்தையிலிருந்து ஆண்டவர் நம்மை அப்படிப்பட்ட உறுதிப்பாட்டுக்குள்ளாய் கொண்டு போகிறார். அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள், அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் வேத வார்த்தை மூலமாய் நமக்கு அதை தெரிவிக்கிறார். அப்போ வேத வசனம் இப்படி சொல்லுகிறதுன்னு சொல்லி இன்னும் நம்ம ஆழமாய் எதுக்காய் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் பதில் செய்ய போதுமானவராயிருக்கிறார்.
ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கையில சோதனைகளை சகிக்க மேற்கொள்ள சோதனைக்கு உட்படாமல் இருந்து ஜெபம் பண்ணுங்கள் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப முதலாவது விழிப்புள்ள ஒரு ஜெப ஆவி நமக்கு வேணும். இரண்டாவது விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற தன்மை நமக்குள்ள வரும்போது எந்த சோதனைகளையும் ஆண்டவர் அதை மாற்ற போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. மூன்றாவது நம்முடைய இருதயத்தை நாம் காத்துக்கொள்வர்களாய் காணப்பட வேண்டும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று வசனம் சொல்லுகிறது. தேவ வசனத்தை விசுவாசிக்கிற நம்ம இருதயத்தை நம்ம பக்குவப்படுத்தி அதை பாதுகாத்துக் கொள்ளாவிட்டா, கவனிங்க, சோதனைக்குள்ளாக எந்த காரியத்திலையும் நம்ம என்ன பண்ண முடியும்? விழறதுக்கு பிசாசு அப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாக்கி தருவான். 1 பேதுரு 5:8 விதமாய் சொல்லுகிறது. 1 Peter chapter 5:8. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். 8 தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள். அப்படின்னா என்னன்னா, ஒரு ஸ்டேபிள் மைண்ட். நம்ம என்ன செய்யறோம், எதை சொல்றோம், அது கர்த்தருடைய நாம சித்தத்தின்படி சொல்றோமா, செய்யறோமா, ஊழியமா இருக்கட்டும், அது எந்த காரியங்களா இருக்கட்டும், அந்த ஒரு தெளிவு இல்லாம இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, விசுவாசம்ன்ற வார்த்தையை தவறாய் உபயோகிக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகாயத்துல சிலம்பம் பண்றவனா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பவுல் சொல்றாரு. அப்ப நம்முடைய ஒவ்வொரு காரியங்கள்ல ஒரு தெளிவு, ஒரு பொறுமை, ஒரு நிதானம், ஆவிக்குரிய ஓட்டத்தை பொறுமையோடு ஓட கடவுள் சொல்லுது. எதை ஓடிக்கொண்டிருக்கிறேன், எதை நோக்கி ஓடுகிறேன், இன்று என்னுடைய துவக்கம் எப்படி இருக்கிறது, என்னுடைய சிந்தை எப்படி இருக்கிறது, என்னுடைய நோக்கம் எப்படி இருக்கிறது, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேனா, கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறேனா, அல்லது என்னுடைய சித்தத்தின் மூலமாய் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற பார்க்கிறேனா என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து அறிகிற ஒரு நிலைமை நமக்குள்ளே காணப்பட வேண்டும். 1 Corinthians 11 அப்படிதான் சொல்லுகிறது. நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்தால் நம்ம என்ன பண்ண மாட்டோமா, நியாயந்திருக்கப்பட மாட்டோம். ஒரு இடத்துல வேலைக்காரன் வேலைக்காரனுடைய காதை என்ன பண்ணிடுறான், பேதுரு வெட்டிடுறான். இது எதை குறிக்குதுன்னா, அவங்க இன்னும் அபிஷேகம் படலை. அப்பதான் ஆண்டவர் கூட போறாங்க வர்றாங்க. உணர்ச்சப்பட்டு ஆண்டவர் மேல இருக்கிற ஒரு விருப்பத்தை காட்டுகிறது. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்தா பிறகு விசுவாசம், பக்தி, வைராக்கியன்ற போர்வையில நமக்குள்ள ஒரு தெளிவு காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நம்ம எதை செஞ்சாலும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஒப்பு கொடுத்து நம்ம செய்து தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கன்னு சொல்லிட்டு அந்த வசனம் சொல்லுது. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. மத்தேயு 6:13 நம்ம இதை வாசிக்கும் போது கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. மத்தேயு 6:13, Matthew chapter 6:30. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. ஆண்டவர் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லித்தராரு பாருங்க. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாதேயும் தீமை நின்று எங்களை என்ன பண்ணுங்க, ரட்சித்துக் கொள்ளும். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நாங்க சோதனைகள் விழுற காரியங்கள் எங்களுக்கு வரக்கூடாது, தீமை எங்களுக்கு வாழ்க்கையில என்ன பண்ணக்கூடாது, காணப்படக்கூடாதுன்னு சொல்லி அந்த விழிப்பு ஒவ்வொரு நாளிலே காணப்பட வேண்டும். இன்னைக்கு நம்ம ஒரு ஜெயமான ஓட்டம் ஓடிட்டோம்னா நாளைக்கு பிசாசு திரும்ப எவனை விழுகலாம் என்று அப்படிப்பட்ட காரியங்களை வைத்திருக்கும் போது ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன பண்ணணுமா, நம்ம பொறுமை உள்ளவர்களாய், நிதானம் உள்ளவர்களாய், நம்ம நியாயம் இருக்கிறவர்களாய், அது மாத்திரமல்ல நம்மை நாமே ஆராய்ந்து அறிகிறவர்களாய் காணப்படுகிற வேளையில நிச்சயமாய் சோதனைக்கு உட்பட பண்ண தேவன் ஒரு நாள் நம்மை அனுமதிப்பதில்லை. தீமையில நம்ம மாட்டிக்கொள்ளாதபடி நம்ம ரட்சிக்க, அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். we have to pray for our security. நம்மளுடைய பாதுகாப்பிற்காக ஒவ்வொரு நாள் நம்ம ஜெபிக்கணும். நம்ம மூலமா ஆண்டவர் பலத்த காரியங்களை செய்யறாரு, அற்புதம் செய்கிறாரு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அது கர்த்தருடைய நாமத்தினால செய்யப்படுகிற காரியங்கள். ஆனா நம்மளுடைய பாதுகாப்பிற்காக, நம்மளுடைய அப்படியாய் ஒரு ஸ்டேபிள் லைஃப், கிறிஸ்தவ வாழ்க்கையில் இன்னைக்கு நிறைய பேர் சுடரை போல பிரகாசித்து திடீரென்று அவங்க இந்த உலகத்தை விட்டே காணாம போறதுக்குரிய காரணம் என்னன்னா, ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை. யாருடைய கண்ட்ரோல்லையும் ஆவியானுடைய, அதாவது முற்றிலும் அவங்க ஒப்பு கொடுக்காதபடி காணப்படுகிறபடினால அவங்க வாழ்க்கையில் அந்த எவ்வளவு விழித்திருக்கிறார்களோ அது வீணா போகிற மாதிரி நிலைமை உண்டாகாதபடி இந்த நாட்கள் ஆண்டவர் சொல்லுகிற 3வது காரியங்கள், நம்முடைய இருதயத்தின் மேல
நமக்கு ஒரு சிந்தை காணப்படும். நான் செய்கிற காரியங்கள் எல்லாம் வேதத்தின்படி கர்த்தருக்கு பிரியமானபடி இருக்கிறதா, இதை தேவன் ஒத்துக்கொள்கிறாரா என்று சொல்லி எல்லா விஷயத்தையும் நம்ம ஆராய்ந்து அறியும் போது ஆண்டவர் நம்முடைய கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடி காக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 4வது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ரெவலேஷன் சாப்டர் 16 verse 15. இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், எல்லா காவலோடும் இருதயத்தை என்ன பண்ணணுமா, காத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. 4வது, நம்முடைய ஆவியை நாம் பாதுகாக்க உண்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கே ஆச்சரியமா இருந்தது. இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு. அப்படின்னா யாருமே அப்படி நிர்வாணமா நடக்கிறது இல்லை. அதோடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். இன்னைக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை இழந்தாலே நம்ம எப்படிதான் இருக்கிறோமா, நிர்வாணியாய் காணப்படுகிறோம். ஆதாம் ஏவாளை சுற்றிலும் தெய்வ மகிமை இருந்தது. அவங்க பாவம் செய்த போது அந்த தெய்வ மகிமை அவங்களை விட்டு என்ன பண்ணிட்டு விலகிற்று. அவங்க நிர்வாணிகளாய் காணப்பட்டாங்க. லிட்ரலி தேவன் நேக்கட். ஆனா இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வெளி தோற்றத்துக்கு அப்படி இல்லாட்டாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னைக்கு ரட்சிப்பை இழந்த எத்தனையோ பேர் தொடர்ந்து ஊழியம் செய்யறாங்க. ரட்சிப்பை இழந்த எத்தனை பேர் மாம்சத்துல சில காரியங்களை செய்யறாங்க. அவங்க ஒருவேளை ஞானமாய் செய்கிறது போல காணப்பட்டாலும் ஆவிக்குரிய வஸ்திரங்கள் அவர்களுக்கு காணப்படாம இருக்கிற அப்படின்னால திருடனை போல் ஆண்டவருடைய வருகிற நாட்கள்ல அவங்க கைவிடப்படுவார்கள் அல்லது மாட்டிக்கொள்வார்கள், வெட்கப்படுவார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு மினிஸ்ட்ரின்றது டெக்னிக்கல் வைஸா போயிடுச்சு. எல்லாமே ஞானமா பர்ஃபெக்டா செய்யற மாதிரி இருக்கு. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில அவங்க எந்த அளவுக்கு கரைபடாத வாழ்க்கை வாழ்றாங்கன்றது அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் மட்டும்தான் தெரியும். இந்த நாட்கள்ல நம்ம 1000 பேர் மெச்சிக்கலாம், நம்ம 1000 பேருக்கு தலைவரா இருக்கலாம், நம்ம பெரிய ஊழியங்களை செய்யலாம், அல்லது கத்தருக்கென்று நம்ம பயன்படுத்தக்க பாத்திரமாய் காணப்பட்டாலும் நம்முடைய ஆவி, அதான் வேதம் சொல்லுகிறது, தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் என்னன்னா பாக்கியவான். என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. அப்பொழுது நான் அவர்களை அறியேன் என்று கத்தர் சொல்லுகிறார். நமக்கு இருக்கிற கிருபையை வச்சுட்டு, நமக்கு இருக்கிற வரங்களை வச்சுட்டு ஆண்டவர் அற்புதம் செய்கிறதுனால ஆண்டவருக்கோட நம்ம இருக்கிறோம்னு சொல்லி ஒரு நாள் இடைபடக்கூடாது. நம்முடைய ஆவிக்குரிய பரிசுத்தத்தை ஒவ்வொரு நாளும் நிதானித்து அறிகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அதுக்கு இணையான இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது இன்னும் தெளிவாய் புரிகிறது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவான் மூலமா ஆண்டவர் அதை சொல்றாரு. அப்படியே கொரிந்தியர் புஸ்தகத்துல பவுல் மூலமா இதை சொல்றதை வாசிங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 Corinthians chapter 10 verse 12. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம ஆண்டோடைய நாமத்துக்காக நம்ம நிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 கொரிந்தியர் 10:12. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு என்ன பண்ணணுமா, எச்சரிக்கையா இருக்கணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆவியை கரைப்படுத்துகிற சில காரியங்கள், பெருமை இருக்கும், தாழ்மை இருக்காது, பலவிதமான காரியங்கள்ல இன்னைக்கு ஜனங்க எவ்வளவு விழிப்பார்க்காங்களோ அப்படியே டக்குன்னு பிசாசு அவங்களை என்ன பண்ணிடலாம், கீழே விழ வச்சிடறான். அதனால ஆண்டவர் சொல்லுகிற 4வது ஒரு காரியங்கள், நம்மை ஆவி குறித்த ஒரு உணர்வு எப்பயுமே காணப்பட வேண்டும். என்னுடைய வஸ்திரங்களை நான் காத்து கொண்டிருக்கிறேனா, அவைகள் கரைப்பட்டிருக்கிறதா என்று சொல்லி, அது மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையில நம்மை நாமே யோசித்து அறிந்து, ஆண்டவரே நாங்க நிற்கிறது உங்களுடைய கிருபையப்பா, எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளை மேல உயர்த்தி கொண்டு போனாலும் சரி, நம்ம எல்லா மகிமைக்கும் அவர் தான் பாத்திரம். அதனால வருகிற கணங்கள், அதனால வருகிற மகிமை அது நமக்குரியதா இருக்காதபடி நம்ம பார்த்து கொள்ளும் போது இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த விழிப்பு நமக்கு என்ன பண்ணும், உண்டாகும். பிசாசு இந்த மாதிரி ஒரு பலவிதமான புகழ்ச்சியும் பலவிதமான காரியங்களை தந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, எப்படியாவது அந்த ஸ்தானத்துல, அந்த விழிப்புள்ள ஸ்தானத்துல இல்லாதபடிக்கு தள்ளிவிட பார்ப்போம். இன்னைக்கு நிறைய தேவ ஊழியக்காரங்க சரி பெருமையினால விழுந்து போனாங்க. தன்னை யாருமே அறிகிற ஒரு நிலைமை அவங்களுக்கு இல்லை. களிமண்ல தான் ஆண்டவர் நம்மளை உருவாக்குனாரு. நம்ம ஒரு காலத்துல குப்பையில இருந்தோம். இன்னைக்கு நம்ம கோபுரத்துல இருந்தாலும் நம்ம யாருதான், களிமண்ணால உருவாக்கப்பட்ட நபர்கள் தான் சொல்லி அந்த கடைசி வரைக்கும் நம்ம யார் என்று நிதானிக்கிற ஒரு அறிவு நமக்குள்ள காணப்படும் போது அந்த விழிப்புள்ள ஜீவியத்தை
ஆண்டுடைய வருகை விரைந்து நம்ம காத்துக்கொள்ள முடியும். மற்றவர்களையும் நம்ம விழிப்பா என்ன பண்ண முடியும், நடத்த முடியும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ தூதர்கள் ஆண்டவர் உருவாக்கி தன்னை ஆராதிக்க செய்த போது அவர்கள் பெருமையினாலே தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து போனார்கள். இன்னைக்கு நம்ம உலகத்திலையும் அநேக ஜனங்களை ஆண்டவர் பயன்படுத்தும் போது அவங்க அது தன்னுடைய ஒரு ஞானம், தன்னுடைய அனுபவம், தன்னுடைய தகுதி, தன்னுடைய திறமை, தன்னுடைய அர்ப்பணிப்பு என்று சொல்லி அவர்கள் அதை மெச்சிக்கொள்ளாதபடி இது தேவனால் வந்தது என்று சொல்லும் போது நிச்சயமாய் அவர்கள் தொடர்ந்து அந்த ஸ்தானத்தில் நிற்க ஆண்டவர் இரக்கம் செய்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்மிடத்திலிருந்து வாங்கி நாங்கள் உமக்கே கொடுக்கிறோம்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமம் கர்த்தர் நம்மளை எவ்வளவு உயர்த்தினாலும் சரி, ஆண்டவரை நீர் எங்களுக்கு கொடுத்தது தான் நாங்கள் திரும்ப கொடுக்கிறோம், எங்களுடைய முயற்சினால எதையும் நாங்கள் கொடுக்கலன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம நிதானித்து அறிகிறவர்களாய் காணப்படுகிற வேளையில ஆண்டவர் நிச்சயமாய் சோதனைக்குட்பண்ணாதபடி அதிலிருந்து தப்பி போகிற போக்கை கர்த்தர் நமக்கு உண்டாக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடைசியில ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16-17, கலாத்தியர் நிருபம் 5ஆம் அதிகாரம், Galatians chapter 5 verse 16 and 17. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. மத்தேயில் ஆண்டவர் சொல்றாரு, ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமும் பலவீனம் உள்ளது. அதோட முடிச்சிட்டாரு. ஆனா பவுல் அது தெளிவா சொல்றாரு, ஆவி என்னைக்கும் ஆண்டவருடைய காரியங்கள்ல தாகமா இருக்கும். ஆனா மாம்சம் ஒரு நாள் என்ன பண்ணாது, அதுக்கு ஒத்தும் வராது, அதுக்கு அனுமதியும் தராது. ஆனா ஆவியை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் போது மாம்சத்தை ஆண்டவர் தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வரும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். பவுல் சொல்றார் இந்த இடத்துல கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16-17, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்படின்னா ஆவியானுடைய சித்தத்துக்கு என்ன பண்ணுங்க, அப்படியே உடனே கீழ்ப்படித்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அப்பொழுது மாம்ச இச்சை என்ன பண்ண முடியும், நிறைவேற்றாது இருக்க முடியும். நம்ம கொஞ்சம் யோசிக்கும் போதே மாம்சம் என்ன பண்ணிடும், இல்ல இப்ப ஒப்பு கொடுத்தாலும் வேலைக்கு ஆகாது, நம்முடைய ஃபியூச்சர் என்ன, அதை என்ன, இது என்னன்னு சொல்லி பிசாசு ஒரு நாள் ஒப்பு கொடுக்க முடியாதபடி நம்ம அப்படியே இழுத்து விடுகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். உடனே ஆவியானவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அங்க மாம்சம் தோற்கடிக்கப்படுகிறது. மாம்சம் தோற்கடிக்கப்பட்டாதான் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ முடியும். நம்ம விழித்திருக்கிற அனுபவத்தை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள முடியும். அப்ப இடையில மாம்சம் அதுக்கு இடமே கொடுக்காது. ஆனா நம்ம தேவனுக்கு அர்ப்பணிக்கிற விதத்துல தான் அது செயல்படும். 17ஆம் வசனத்துல மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் என்ன பண்ணுகிறது, இச்சிக்கிறது. அப்படின்னா போராடுகிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொண்டு என்ன பண்ணுகிறது, விரோதமா இருக்கிறது. ஆவியில் ஆண்டவர் தொடும் போது, வார்த்தையில உணர்த்தும் போது, ஒப்பு கொடுக்கும் போது, அதாவது சகேயவை ஆண்டவர் தொடுறார். அவன் ஆவியில ஒரு பெரிய விழிப்பு வருது. விழிப்பு வந்த உடனே மாம்சத்துக்கு அவன் இடம் கொடுக்கவே இல்லை. தன்னுடைய எதிர்காலத்தை பற்றியோ தன்னுடைய சொத்துக்களை பற்றியோ எதையுமே அவன் யோசிக்காதபடி அவன் எல்லாவற்றையும் ஆண்டவர் கண்டு, நாளத்தனையா வாங்க, ஏதாவது வாங்கினா நாளத்தனையா கொடுக்குறேன், எல்லாவற்றையும் என் பாதியை கொடுக்குறேன் சொல்லி சொல்லி அவன் ஒப்பு கொடுக்கிற வேளையில ஆண்டவர் அங்க கிரியை செய்யறத வாசிக்கிறோம். அதே மாதிரி ஒருத்தன் வரான், ஒரு ஐஸ்வர்ய தேவனத்துல வரான், ஒரு ஐஸ்வர்யமான வாலிபன். அவன் சொல்றான், நான் எல்லா கட்டளையும் நிறைவேற்றிட்டேன், இப்ப நான் ஆவியில ரொம்ப அப்படியே தாகமா இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரத்துக்கு கொடுத்து என்னை பின்பற்றிவான்னு சொல்லுகிற வேளையில அந்த மாம்சம் அவனுக்கு இடம் கொடுக்காம இருக்கிறதுனால அவன் திரும்ப அந்த வார்த்தையை நிறைவேற்றாதபடி கடந்து போகிறவனாய் காணப்பட்டான். நம்ம வாழ்க்கையில் அப்படி இல்லாதபடி இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில விழிப்பு வர வேண்டும் என்றால் மாம்சத்துடைய கிரிகளை சுட்டரிக்க, மாம்சத்துடைய கிரிகளுக்கு இடம் கொடுக்காதபடி நம்ம தொடர்ந்து காத்து கொள்ளும் போது ஆண்டவர் நம்மை தொடர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரகாசிக்க கர்த்தர் செய்கிறார். சோதனை வரும், ஆனா அதுல இருந்து உட்பட பண்ணாதபடிக்கு ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவாரு, பாதுகாத்துக் கொள்ள வல்லவராயிருக்கிறார். அதுக்கு இணையான ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். ரோமர் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 25ஆம் வசனம். புக் ஆஃப் ரோமன் சாப்டர் 7 verse 23 and 25. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். 23ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய், அப்படின்னா என் ஆவிக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில், அப்படின்னா அவயம்னா என்னதுன்னா நம்முடைய சரீரம், அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்ன பண்ணுகிறது? சிறையாக்கி. மாம்சம் என்னைக்குமே ஆவிக்குரிய காரியத்தை வாஞ்சிக்கணும்னு ஒரு நாள் அதுக்கு ஆசை வராது. 25ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலேயே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் ஒரு ஆசை வருது, கீழ்ப்படியணும்னு. ஆனா மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கு என்ன பண்றேன்? ஊழியம் செய்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது ஒரு சோதனையா காணப்படுது. ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்ன்ற ஒரு வைராக்கியம் வரும்போது தான் மாம்சம் சொல்லும், இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு, இல்ல முதல்ல சாப்பிடு, இல்ல மற்ற காரியங்களை உலக காரியங்களை கவனி, அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? ஆண்டவருக்காக பிரகாசிக்கலாம். இந்த ஒரு போராட்டம் பவுலுக்குள்ள இருக்கிறது, எல்லாத்துக்குள்ளயும் இருக்குது. ஆனா பவுல் அதை என்ன பண்ணார்னா முறியடித்தார், அதை மேற்கொண்டார். ஆண்டவர் அவருக்கு கிருபை தந்தார். இன்னைக்கு நம்மளும் காணப்படணும். யாரா இருக்கட்டும், 6 வயசா இருக்கட்டும், 100 வயசா இருக்கட்டும், அந்த மாம்சத்துல இருக்கிற போராட்டத்திலிருந்து அந்த மாம்ச எண்ணங்களுக்கும் சிந்தைகளுக்கும் மாம்சமும் விரும்பினபடி நம்ம விட்டு கொடுக்காதபடி கர்த்தருக்கு முத்திரையிட கொடுப்பேன்னு சொல்லுகிற வார்த்தையில கடந்து வரும்போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்ம மத்தேயு 26:41 வாசித்தது போல கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஒரே ஒரு தடவை அந்த வசனத்தை நம்ம வாசிக்க விரும்புகிறேன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. Matthew chapter 26 verse 41, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து என்ன பண்ணுங்க? ஜெபியுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. அப்ப இந்த நம்ம வாழ்க்கையில ஏன் சோதனைக்கு உட்படுகிறோம் அப்படின்னா, நம்ம மாம்சத்தினுடைய காரியங்களை நம்ம யோசித்து செயல்பட ஆரம்பிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள் கடந்து வருகிறது, நம்ம அதுல மாட்டிக்கொள்கிறோம். எல்லாருக்கும் சோதனை வரும், இல்லைன்னு சொல்லல. அதுல இருந்து ஜெயிக்கக்கூடிய ஒரே ஒரு வழி என்னன்னா, விழித்திருந்து ஜெபம் பண்ணி ஆவிக்குரிய காரியங்களுக்கு நம்ம செவி சாய்க்கிறவர்களாய் காணப்படும் போது ஆண்டவர் நிச்சயமா என்னுடைய வாழ்க்கையில சோதனையிலிருந்து தப்பி போகிற போக்கை உண்டாக்குவார், சோதனையை ஜெயிக்கிற ஒரு கிருபையும் தருவார். இந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவர் நிச்சயம் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆண்டவரே, எங்களுக்கு இப்படிப்பட்ட கிருபை வேண்டும் என்று இந்த நாட்கள் ஆண்டவர்கிட்ட நம்ம அழுது கேட்கும் போது கர்த்தர் அப்படியா நிச்சயமா இந்த கிருபையை தர வல்லவராக இருக்க. தாவீதுக்கு தந்த கிருபையை நமக்கு தருவார், பவுலுக்கு தந்த கிருபையை நமக்கு தருவார், பேதுருக்கு தந்த கிருபையை நமக்கு தருவார். யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் எழுதும் போது, வெளிப்படத்தில் எழுதும் போது விதமாய் சொல்கிறது போல நமக்கும் கர்த்தர் அந்த கிருபையை தந்து, அப்போஸ்தலருக்கு தந்த அதே ஒரு கிருபையை நமக்கு தந்து இந்த நாட்களில் நம்மையும் அவனுடைய சீடர்களாய் மாற்ற தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கண்களை மூடி அவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, ஒரு சாதாரண விசுவாசி அல்லாதபடி உத்தமமான சீடர்களாக ஆண்டவரே நாங்கள் காணப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி நாம் அர்ப்பணிக்கிற வேளையில எந்த சோதனை வந்தாலும் சரி தப்பி போகிற போக்கு கர்த்தர் உண்டாக்கி சோதனைக்கு உட்பட பண்ணாதபடிக்கு நம்ம விலக்கி காக்க வல்லவராக இருக்கிறார். அப்படியா கண்களை மூடி தேவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோமையா. இந்த நாட்கள்ல கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோமையா. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரை சோதனைக்கு உட்பட பண்ணாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்கிற ஒரு ஆவியினால கர்த்தர்களை நிரப்பும். உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு நாங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதத்திலிருந்து அநேக வார்த்தை மூலமாய் எங்களை ஆண்டவரே திடப்படுத்தின உங்களுடைய வார்த்தைகளினாலே ஆண்டவரே ஸ்தோத்திரமையா. நாங்கள் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே செயல்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த நாட்களில் வேத வார்த்தைகளை விசுவாசித்து எந்தெந்த காரியங்களை நாங்கள் விழிப்பா இருக்க வேண்டுமோ இருதயத்துல நாங்கள் எங்களை காத்துக்கொள்ளவும், ஆவியிலே நாங்கள் கரைபடாதபடி எங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளவும் ஆண்டவரே ஸ்தோத்திரமையா. மாம்சத்துடைய திட்டங்களை அறிந்து மாம்சத்துக்கு இடம் கொடுக்காதபடி ஆண்டவரே தேவனுக்கு முற்றிலும் கீழ்ப்படிய ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். மிகுந்த ஜலப்பிரவாக வந்தாலும் அதை அவனை அணுகாதுன்னு சொல்லுகிறபடி ஆவிக்குள்ளையாய் நாங்கள் விழித்திருந்து ஜெபிக்கிற வேளையில எந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அணுகாதபடி ஆண்டவர் எங்களை பாதுகாக்கிறீர், அதுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசுவாசத்துல உறுதியா இருந்து சத்துருக்கு எதிர்த்து நில்லுங்கள் சொல்லி நாங்கள் வாசித்தோமே, அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. துதி கன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை பிறந்த நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற, உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்க முடியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியிலே எண்ணூர் மெயின் ரோட்டிலே உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை இரண்டாவது ஆராதனை இருக்கும். வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களா இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள முடியாது. உங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.